வணக்கம், நான் சின்மயி. கடந்த சில வாரங்களாக மாதங்களாக சென்னையில் தண்ணி பிரச்சனை, தண்ணி பற்றாக்குறை, பல இடத்துல தண்ணியே வரதில்லை. ஸோ இந்த தண்ணி பிரச்சனையை பற்றி நம்ம வந்து இந்தியா முழுக்க பேசிக்கிட்டு இருக்கிற இந்த தருணத்தில் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷேர் வித் யூ. நான் வந்து எங்கள் வீட்டில் எப்படியெல்லாம் நான் வந்து வாட்டர் சேவ் பண்ணுறேன், எப்படி ரீசைக்கிள் பண்ணுறேங்கிறத காட்டலாம் அப்படிங்கிறதுக்கு தான். ஸோ திஸ் இஸ் திஸ் வீடியோ. Hey, this is Chinmayi. Put it onto your face. Put it onto waste running through. ஸோ இது வந்து நம்மளோட நிறைய பேர் வீட்டில் இருக்கிற ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர். இந்த ஆர்ஓ வாட்டர் ஃபில்டர் வந்ததுலேருந்து தான் நம்ம வந்து ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 3 கிளாஸ் தண்ணி வந்து எக்ஸ்பெல் ஆகும், வேஸ்ட் ஆகும். ஸோ ஆல்சோ இந்த ஆர்ஓ ஃபில்டரை நீங்கள் வந்து எவ்ரி 3 months நீங்கள் இதுக்குள்ளே இருக்க அந்த வாட்டர் ஃபில்டரை நீங்கள் மாற்றலை அப்படின்னா ஒரு கிளாஸ் தண்ணிக்கு 5 கிளாஸ்லேருந்து 6 கிளாஸ் தண்ணி கூட வேஸ்ட் ஆகிறதுக்கு தான் சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ஆர்ஓ சிஸ்டம்ஸை ப்ராப்பராக பக்காவாக மெயின்டைன் பண்ணி அந்த ஃபில்டர்ஸை எவ்ரி 3 months மாற்றுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதுலேருந்து எக்ஸ்பெல் ஆகிற வாட்டரை வந்து நான் இங்கே வாஷிங் மிஷினில் போட்டிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு நார்மல் வீட்டில் நம்ம வந்து என்ன நம்மளோட குக்கிங், நம்மளோட தண்ணி குடிக்கிறது அதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்த்தோன்னா எவ்ரிடே கிட்டத்தட்ட ஒரு வாஷிங் மிஷின் அளவு தண்ணி, அதாவது நம்மளோட யூஷுவல் எல்ஜி, இது என்ன மாடல்லாம் தெரியல, டைமண்ட் கிளாஸ் டர்போ ட்ரம் 6.5 kg. ஓகே, டைமண்ட் கிளாஸ் வந்து அது ஓகே. எல்ஜியோட டர்போ ட்ரம் 6.5 kg வந்து ஒரு என்டையர் வாஷிங் மிஷின் ஃபில் ஆகிடுற அளவுக்கு தண்ணி எக்ஸ்பெல் ஆகுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த தண்ணி வந்து வாஷிங் மிஷினில் யூஸ் பண்ணி என்னோடய துணியெல்லாம் நான் இதில் தான் வாஷ் பண்ணுறேன். எல்லா மொத்த சைக்கிளுக்கும், அதாவது ரின்சிங் சைக்கிள், ஸ்பின்னிங் சைக்கிளுக்கு வந்து ஸ்பின்னிங் சைக்கிளுக்கு அஃப்கோர்ஸ் தேவையில்லை, பட் ரின்சிங் சைக்கிளுக்கு, அதாவது துணியை வந்து அலசர சைக்கிளுக்கு வந்து தண்ணி வந்து வாஷிங் மிஷினில், அதாவது ஆர்ஓ வாட்டர் இல்லைனா கூட புதுசாக அதை எடுத்துக்கும். அட்லீஸ்ட் ஒரு சைக்கிளுக்காவது நீங்கள் வந்து ரீசைக்கிள் வாட்டர் யூஸ் பண்ணுவீங்க. இன்னொரு விஷயம் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, நான் ஒரு 20 அடி, நான் இருக்கிறது ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அப்பார்ட்மெண்ட்டில், ஒரு 20 அடிக்கு நான் ஒரு பைப் வாங்கி வாஷிங் மிஷினில் எக்ஸ்பெல் ஆகிற தண்ணியை நான் வந்து அப்படியே கார்டனுக்கு விட்டுடுறேன். அதனால வந்து கிரவுண்ட் வாட்டரும் கொஞ்சம் ரீசார்ஜ் ஆகும். அதுக்காக நான் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி வாஷிங் பவுடர்ஸ் இப்போ வந்து நிறைய இருக்குது. ஸோ நான் இதனால் வந்து செடிக்கோ, நம்மளோட சாயிலுக்கோ, நம்மளோட தண்ணிக்கோ எந்த விதமான ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி டிட்டர்ஜென்ட்ஸ் தான் நான் யூஸ் பண்ணி என்னோட துணியெல்லாம் துவைக்கிறேன். ஸோ திஸ் இஸ் ஹவ் ஐ யூஸ் திஸ். அடுத்தது வந்து நான் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த ஆல்டர்ட் நாசில் அப்படிங்கிறது நான் ஃபஸ்ட்டு டைம் நான் அதை வாங்கின போது ஒரு 1.5 வருஷம் முன்னாடி யூஎஸ்லேருந்து என்னோடய ஃப்ரெண்டு மூலமாக வரவழைச்சிருந்தேன். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 95% உங்களோட நீங்கள் கை வாஷ் பண்ணுறது இல்லைனா முகம் வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அது இட் மைட் பி லிட்டில் டிஃபிகல்ட், பட் கை வாஷ் பண்ணுறதுக்கு எஸ்பெஷலி ஆஃபீஸஸில் இல்லை வீட்டில் ஹேண்ட் வாஷுக்கு மட்டும் வச்சிருக்கிற சில அந்த மாதிரி இடம் இருந்ததுன்னா இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட வாட்டர் கன்சம்ஷனை 95% வரைக்கும் சேவிக்கும். ஸோ தட் இஸ் ஒன் திங். இது அஃப்கோர்ஸ் கிச்சனில் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு வந்து கொஞ்சம் இரிட்டேட்டிங்காக இருக்கும், வாஷ் பண்ணி எப்போ ஆரம்பிக்கிறது எப்போ முடிக்கிறதுங்கிற மாதிரி. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா எர்த் ஃபோக்கஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி, நம்ம சென்னை கம்பெனி தான் வந்து ஐஐடியில் படிச்சிருக்கிற 2 ஐ திங்க் ஐஐடின்னு நினைக்கிறேன், இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் வந்து இந்த கார்டன் ஹோஸ் ஓட இன்ஸ்பிரேஷனில் இந்த எர்த் ஃபோக்கஸ் வந்து இதே மாதிரி ஆல்டர்ட் நாசல் மாதிரி இதே மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்களோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இது வந்து எப்படி ஃபிட் பண்ணணும், என்ன எப்படி வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த டப்பாவில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் இட்ஸ் லிட்ரலி 30 second ப்ராசஸ். பெரிய விஷயமே இல்லை, பிளம்பர்லாம் கூப்பிடணுங்கிற அவசியம் இல்லை. அவங்களும் வந்து இன்னும் டுட்டோரியல் வீடியோஸ் வச்சுருக்காங்க. இதனோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 550 ரூபாய். அதை தாண்டி இன்னொரு கம்பெனி இருக்குது, ஈகோ 365. இவங்களோடது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பீஸ் இருக்கும். இது இட்ஸ் பிளாஸ்டிக் பீஸ். இதை வந்து நீங்கள் டேப்பில் நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% தண்ணி நீங்கள் வாஷ் பண்ணுறதுக்கும், பாத்திரம் தேய்க்கிறதுக்கும், கை கழுவுறதுக்கும், இல்லை உங்களோட கிச்சனில் நீங்கள் யூஸ் பண்ணுற எல்லா விதத்துக்கும் இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கனெக்டிங் திஸ் இஸ் ஜஸ்ட் லிட்ரலி லைக் a 10 second process. So these are the 2 settings. This is one setting. This is the other setting that will work for rinsing your dishes. நாங்கள் வந்து பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இந்த ஆல்டர் நாசில், எங்களோட ஆல்டர் நாசில் இல்லை, ஈகோ 365 நாசிலை வந்து நாங்கள் எங்களோட கிச்சனில் வந்து ஃபிட் பண்ணியிருக்கோம். In addition to that, ஈகோ 365 also comes up with these shower heads. இந்த ஷவர் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட யூஷுவல் ஷவரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி இதை நீங்கள் போட்டுக்கிட்டிங்கன்னா வாட்டர் வந்து கிட்டத்தட்ட 60% to 70% கம்மியாக நீங்கள் வந்து ஷவரில் யூஸ் பண்ணுவீங்க. மோர் தென் எனிதிங் எல்ஸ் இதில் இந்த ஒரு ஃபில்டர் கூட வரும். இந்த ஃபில்டரில் வந்து யூ வில் ஹேவ், நீங்கள் வாங்கிக்கலாம், அடிஷ்னல் ஃபில்டர்ஸ் வாங்கிக்கலாம். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபில்டர் வந்து ஹார்ட் வாட்டர்லாம் மொத்தமாக வந்து ஃபில்டர் அவுட் பண்ணி எவ்ரி 3 months or 4 months நீங்கள் அந்த ஃபில்டரை கூட மாற்றினீங்கன்னா போகிறோம். நீங்கள் இந்த ஒரு செட்டு வாங்கும்போது 3 ஃபில்டர்ஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வரும். ஸோ யூர் செட் ஃபார் அ இயர்.
ஸோ வீட்டில் வந்து இந்த வாட்டர் சேவிங் ஷவர் ஹெட்ஸ் இருக்குது. கிச்சனில் வந்து இந்த மாதிரி வாட்டர் சேவிங் ஃபாசெட்ஸில் இதை வச்சுருக்கோம். ஈகோ 365லேருந்து நான் இன்னொரு விஷயம் ஒன்று வாங்கியிருந்தேன். அதாவது ஃப்ளஷ் டேங்க்கில் வாட்டர் சேவிங் ஒரு பவுச் மாதிரி இருக்கும். அதை ஆல்ரெடி நான் என்னோட ஃப்ளஷ் டேங்க்கில் ஃபிட் பண்ணியிருக்கிறதுனால அதனோட பிக்சரை நான் இங்கே போட போகிறேன். அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு ஃப்ளஷ் டேங்க்கில் நீங்கள் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே வந்து நிறைய வாட்டர் சேவ் பண்ணும். இப்போ வந்து அதனோட காஸ்ட் எல்லாமே இந்த வீடியோவில் இட் வில் பி தேர். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் நான் கோயிங் டு பி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நான் கொடுக்க போகிறேன். ஸோ முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆரோ ஃபில்டரில் வந்து அப்பப்போ வந்து ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுங்கள். ஆரோ ஃபில்டர்லேருந்து எக்ஸ்பெல் ஆகிற தண்ணியை ஒன்று நீங்கள் மறுபடியும் வந்து செடிக்கு போகிற மாதிரி பண்ணுங்கள், இல்லை வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுங்கள், இல்லை முடிஞ்சுன்னா வாஷிங் மிஷினுக்கு வந்து இது பண்ணிடுங்க, ரீடைரக்ட் பண்ணிவிடுங்க. அந்த மாதிரி ஒரு வசதி உங்கள் வீட்டில் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னா தயவுசெய்து இந்த ஆர்ஓலேருந்து போகிற தண்ணியை எப்படியான கிரவுண்ட் வாட்டருக்கே திருப்பி போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழியை பாருங்கள். நீங்கள் எல்லாரும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா தயவுசெய்து கிரே வாட்டர் ரீசைக்ளிங் செட்டப் பண்ணுங்க. சோக் பிட் வந்து செட்டப் பண்ணுறதுக்கு 7000 ரூபாய் தான் ஆகுது. ஸோ இந்த குளிக்கிற தண்ணி, வாஷ் பண்ணுற தண்ணி, துணி துவைக்கிற தண்ணி, இது எல்லாமே கிரே வாட்டர்னு சொல்லுவாங்க. இந்த அத்தனை தண்ணியும் இந்த சோக் பிட்டுக்கு நீங்கள் ரீடைரக்ட் பண்ணி நீங்கள் கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுங்கள். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிற நிறைய பேர் வந்து இதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்களோட பசங்கள்லாம் எங்கே அப்ராடில் இருக்காங்க, இங்கே எதுக்கு நாங்கள் பண்ணணும், நாங்கள் எதுக்கு செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யோசிச்சு பாருங்கள். இப்போவே நம்ம தண்ணிக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம். 4-5 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு சுத்தமாக தண்ணி இருக்குமானவே இல்லை, இல்லாமே போயிடும்ன்ற அளவு தான் சொல்கிறாங்க. போர்வெல் மட்டும் போட்டால் மட்டும் கிரவுண்ட்லேருந்து கொஞ்சம் அளவுக்கு தான் நீங்கள் தண்ணியை உரிய முடியுமே தவிர, நீங்கள் எத்தனை நிலத்தண்ணி நீரை வந்து நீங்கள் உரியிறீங்களோ அத்தனைக்கெத்தனை நீங்கள் அதை ரீசார்ஜும் பண்ணணும். அதை ரீசார்ஜே பண்ணாமல் மொத்தமும் சாக்கடைக்கு போச்சுன்னா எப்படி நம்மளுக்கு வந்து தண்ணி கிடைக்கும்னு எனக்கு தெரியல. இன்னொரு விஷயம், மழை வரும்போது மழைநீர் சேகரிப்பு திட்டம் வந்து நம்மளோட தமிழ்நாட்டில் இட் இஸ் பீன் கம்பல்சரி ஃபார் அட்லீஸ்ட் 20 years. ஸோ தயவுசெய்து உங்களோட ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் வந்து உங்கள் வீட்டில் சரியாக இருக்கா, ஃபங்க்ஷனலாக இருக்கா, அது திருப்பி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி போகுதா, உங்களால் முடிஞ்சதுன்னா கிணறு வெட்டுங்க. கிணறு வழியாக வந்து கிரவுண்ட் வாட்டர் வந்து ரீசார்ஜ் ஆகும். இருக்கிற கிணறுலாம் மூடினதுனாலையும் இது ஒரு இட்ஸ் பீன் அ பிக் ப்ராப்ளம். உங்களோட லோக்கல் ஏரியாஸில் ரெயின் வாட்டர் அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் இருக்கும். அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் எல்லாம் போய் கலெக்ட் ஆகி ஒரு ரீசார்ஜ் வெல் மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். எல்லா தண்ணியும் இப்போ வந்து கடலுக்கு தான் போகுது, நம்ம நிலத்தடிக்கு போகிறதில்ல. ஸோ தயவுசெய்து அந்த மாதிரி பண்ண முடியுமான்னு பாருங்கள். மழை நீரை பற்றி சொல்லும்போது இப்போ வந்து ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ், அதாவது மழை பெஞ்சிச்சுன்னா ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின்ஸ் வழியாக எல்லாமே பக்கிங்ஹாம் கெனாலுக்கும் அதுலேருந்து கடலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளோட கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நம்மளோட சிஸ்டம் இல்லைன்னு தான் பல பேர் சொல்கிறாங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா ஆரேபுரம் ஏரியாவில் கிட்டத்தட்ட 400 ரெசிடென்ட்ஸ் சேர்ந்து காசு வந்து சேகரித்து ஒரு கிட்டத்தட்ட 14 ரீசார்ஜ் வெல்ஸ் அவங்க வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இந்த ரீசார்ஜ் வெல்ஸ் வந்து 3 அடி விட்டும் அகலமும் 15 அடி ஆழத்துலையும் கட்டி இந்த மாதிரி ரீசார்ஜ் வெல்க்கும் கிட்டத்தட்ட 19,000 ரூபா செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிட்டத்தட்ட 14 வெல்ஸ் இந்த மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. இது 2018ஆம் ஆண்டுலேயே. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட கிரவுண்ட் வாட்டர், நீங்கள் ரெசிடென்ட்ஸ் வில் ஹேவ் டு கம் டுகெதர், நம்ம எல்லாம் தான் அதெல்லாம் பண்ண முடியுமே தவிர, ஆல்சோ இங்கே மயிலாப்பூர் ஏரியாலையும் எம்எல்ஏ வந்து இதை பார்த்துட்டு வி ஆர் செட்டிங் அப் அ லாட் மோர் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. ஸோ எந்தெந்த ஏரியாஸில் தண்ணி தேவை கொஞ்சம் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்க்கலாம். ரெயின் சென்டர்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. அவங்கக்கிட்ட கூட நீங்கள் அட்வைஸ் கேட்டு இது எப்படி இப்போ செட்டப் பண்ணலாம். ஏன்னா எக்ஸிஸ்டிங் லைன்ஸு, இந்த ப்ளம்பிங் லைன்ஸு இல்லைனா சூவேஜ் லைன்ஸு இதெல்லாம் டேமேஜ் பண்ணாத அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக பார்த்து கட்டணும். இதுக்கு பெர்மிஷன் வாங்கணும், பெரிய விஷயம் இல்லை. ஐம் ஷுர் த கவர்மெண்ட் வில் ஹெல்ப் அஸ் வென் வி வாண்ட் டு டூ சம்திங் லைக் தட். ஸோ தயவு செய்து உங்கள் ஏரியாஸில் இந்த மாதிரி ஒரு கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கான ரீசார்ஜ் வெல்ஸும் செட்டப் பண்ணுறதுக்கான ஒரு வழியை பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஆல் தட் ஐல் ஆஸ்க் யூ. அடுத்த முறை இந்த மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை this is Chinmayi saying bye-bye. Standard disclaimer, இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கிற ப்ராடக்ட்ஸோ இந்த வீடியோவில் நான் யூஸ் பண்ணியிருக்கிற சாமானோ எல்லாமே என்னோட சொந்த காசை போட்டு நான் வாங்கினது. இந்த ப்ராடக்ட்ஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக எந்த கம்பெனியும் எனக்கு காசு கொடுக்கல. அண்ட் திஸ் வீடியோ இஸ் ஆல்சோ நாட் ஸ்பான்சர்ட். இதெல்லாம் என்னோட சொந்த இன்ட்ரெஸ்ட்டில் நானே வந்து என்னோட சொந்த காசில் வாங்கின விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.